கிறிஸ்துவ இயேசுக்குள் மிக பிரியமானவர்களே, மீண்டும் ஒரு புதிய நாள், நவம்பர் மாதம் 17ஆம் தேதி திங்கட்கிழமை. இந்த நாளை நாம் காண கடவுள் நமக்கு பாராட்டின நன்மைகளுக்காக, இரக்கத்திற்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவர் நமக்கு ஜீவன் பலன் சுகம் தந்து அவருடைய சன்னிதானத்தில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நாளிலும் நேரடியாகவும் முகநூல் வழியாகவும் இந்த ஆராதனையிலே பங்கு கொள்ளுகிறவர்கள் யாவரையும் ஆண்டவர் இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். நம்முடைய ஆராதனையினுடைய ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகருடைய நாமத்துள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லவரும் மிகுந்த இரக்கமும் அன்பும் கிருபை நிறைந்த பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, மகிழ்ச்சியான இந்த அதிகாலை வேளைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். மீண்டும் ஒரு புதிய வாரத்தை எங்களுக்கு தந்து இந்த வாரத்தின் முதல் வேலை நாளாகிய திங்கட்கிழமை அதிகாலை பொழுதிலே மீண்டும் உங்களுடைய சமூகத்தை நாட ஆண்டவர் தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி. இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கத்திற்கு நோக்கி பாரும். ஆவியினாலும் உற்சாகத்தினாலும் மை ஆராதிக்க ஆண்டவர் இருக்கிறப்பை தாரும். மாமிசம் பலகீனமானது, சோர்ந்து போகக்கூடியது ஆண்டவரே, ஆனால் ஆண்டவருடைய ஆவி உற்சாகம் உள்ளது. மனம் சலித்து சோர்ந்து போய் இருக்கிற எங்களுக்கு உம்முடைய அருள் பிரசன்னம் மிகுந்த உற்சாகத்தையும் புதிய நம்பிக்கையும் அளிக்க அருள் தாரும். இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். கிறிஸ்து இயேசுவின் திருப்பாத பணிந்து மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். 68வது பாடல்.
126வது சங்கீதத்தை முறையாக படிப்போம். பாடல் புத்தகத்தில் 217வது பக்கம். சங்கீதம் 126. சீயோனின் துன்ப நிலைமையை கர்த்தர் மாற்றின போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார், நாம் சந்தோஷம் அடைந்தோம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். அழுது கொண்டு போவான், அறுத்த அரிகள் சுமக்கும் போதோ பாடிக்கொண்டு வருவான். பிதாவுக்கு குமாரனுக்கு பரிசுத்த ஆவிக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலே இப்போதுமான சதா காலங்களாக இருக்கிறபடியே ஆமேன். இந்த நாளுக்கென்று வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட முதலாவது வேத பகுதி 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10 துவங்கி 15 முடிவுள்ள வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 10 முதல் 15 முடிவுள்ள வசனங்கள். ரெண்டு தெசலோனிக்கேயர் அதிகாரம் 3 வசனங்கள் 10 முதல் 15 முடிய. ஒருவன் வேலை செய்ய மனதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்தபோது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவற்காரராய் ஒழுங்கற்று திரிகிறாள் என்று கேள்விப்படுகிறோம். இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். சகோதரரே, நீங்கள் நன்மை செய்வதிலேயே சோர்ந்து போகாமல் இருங்கள். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லியே எங்கள் வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமல் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படிக்கு அவனோடே கலவாதிருங்கள். ஆனாலும் அவனை சத்துருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லுங்கள் என்றார் என்பதே. வாசிக்கப்படும்படி தெரிந்து கொண்ட நற்செய்தி வேத பகுதி தூய லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 துவங்கி 36 முடிவுள்ள வேத பகுதிகளை வாசி கேட்கலாம். லூக்கா 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 29 முதல். ஒரு உவமையும் அவர்களுக்கு சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர் விடுகிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிந்து கொள்கிறீர்கள். அப்படியே நீங்களும் இவைகள் சம்பவிக்கிறவர்களை காணும்போது கடவுள் ராஜ்யம் சமீபமென்று அறிந்து கொள்ளுங்கள். எல்லாம் சம்பவித்து தீரும் வரை இந்த சந்ததி ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெரும் தீனியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் எப்பொழுதாகிலும் பாரமடையாதபடி உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இல்லாவிட்டால் அந்த நாள் திடீரென கண்ணியைப் போல் உங்கள் மேல் வரும். அது பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் வந்தே தீரும். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பவும் மனுஷகுமாரன் முன்னிலையில் நிற்கவும் வல்லமை பெறும்படி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார் என்பதே. திருமறை பகுதிகளை படிக்கிற நம் விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச அறிக்கை முறைமையின்படி அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உப்பவித்து கரிமணத்தில் பிறந்து பொந்தி பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மருத்துவருந்து உயிர்த்தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வல்ல பிதாவாகிய கடவுளுடைய வலது பசை வீட்டிருக்கிறார். அவரிடத்திலிருந்து எல்லோரையும் மருத்துவரின் நியாயத்திற்கு வருவான். பரிசுத்த ஆவியான விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஆமேன். இந்த காலை வேளையிலும் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி நான் வாசி கேட்ட 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனம். இப்படி வாசிக்கிறோம். நீங்களோ சகோதரரை
நன்மை செய்வதில் சோர்ந்து போகாமல் இருங்கள் என்பதை ஜெபிப்போம். இரக்கமுள்ள கடவுளே, மனமடிந்து சோர்ந்து போகிற இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜீவனுள்ள வார்த்தைகளை தந்து எங்களை உற்சாகப்படுத்துகிற பரிசுத்த தேவனே, இந்த காலை பொழுதிலும் உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவர் எங்களை நிறைத்து உற்சாகப்படுத்தும். எங்கள் வாழ்வில் இருக்கிற அசதி, சோம்பல் இதெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கடந்து இறை உறவிலே, இறை அன்பிலே உறுதியாய் வாழ நீர் கிருபை தாரும். கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம் எங்கள் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமேன். நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருங்கள் என்பது நம்முடைய முன்னோர்கள் சொன்ன பழமொழி. பழக பழக பாலும் புளிக்கும். எவ்வளவுதான் சுவையான ஆரோக்கியமான உணவாக இருந்தாலும், சந்தோஷத்திருக்கிற செயல்களாக இருந்தாலும், திரும்ப 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 நாம் அதை செய்கிற பொழுது நாம் மனம் சோர்ந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே அலுப்பு, சோர்வு, மனசலிப்பு, அசட்டை, இப்படிப்பட்ட நிர்விசாரம் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறதை நான் பார்க்கிறோம். காரணம், நாம் திரும்ப திரும்ப ஒரே காரியங்களை செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு உற்சாகம் அற்றவர்களாக காணப்படுகிறோம். காலை ஆராதனையிலே வருகிற பொழுதே உற்சாகத்தோடு வருகிற நாம் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே அவங்க மட்டும் ஏன் வரல, நம்ம ஏன் வரோம் என்கிற சோர்வு, சலிப்பு நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது. எந்த காரியத்தில், ஆராதனைகளிலே, ஜெபங்களிலே, வேத வாசிப்பதிலே, உதவி செய்வதிலே, நன்மை செய்வதிலே, எல்லாற்றிலும் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு ஏற்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இதனால் சோர்வு வருகிறபடினாலே உற்சாகத்தை இழந்து போகிற நாம் ஒழுங்கற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய நேரங்களையெல்லாம் பிரயோஜனமற்ற பிள்ளைகளிலே நாம் இழந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே குறுக்கு வழிகளிலே நாம் ஆதாயம் தேட முயற்சிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் தான் பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கே திருச்சபைக்கு சொல்லுகிறார், நீங்கள் வேலை செய்கிறதில்ல சோர்ந்து போகிறீங்க, அழுத்து போகிறீங்க, உழைக்கிறதில்ல, ஒவ்வொரு காரியத்தையும் நீர் உங்கள் உற்சாகத்தோடு செயல்படுத்துகிறதில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல கடவுள் விரும்புகிற, எதிர்பார்க்கிற வாழ்க்கை. அது மாத்திரமல்ல, பவுல் சொல்லுகிறார், நாங்கள் உங்களிடத்தில் இருந்து உங்களுக்கு கிறிஸ்துவை குறித்த ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது எங்களுடைய வாழ்க்கையின் மாதிரிகளை நீங்கள் பார்த்தீர்கள். நாங்கள் ஒரு பொழுதும் சோர்ந்தோ நம்பிக்கை இழந்தோ போகவில்லை. உங்களுக்கு மாதிரி காண்பிக்கும்படியாக நாங்கள் எங்கள் வேலைகளை செய்து ஆண்டவருக்கென்று வாழ்ந்தோம் என்று சொல்லுகிறார். குறிப்பாக அந்த துவங்கியுள்ள வசனங்களிலே சொல்லுகிற பொழுது அதை சொல்லுகிறார். ஆகவே எந்த இடத்துல சோர்வு, சோம்பல் ஏற்படுகிறோ அங்கே முறையற்ற வாழ்க்கை, அதான் பவுல் இங்கே பயன்படுத்தும், முறையற்ற ஒழுங்காக இல்லாத வாழ்க்கை. டெய்லி நாம் காலையில் எழும்புகிறோம், உணவு காலையில் இருந்துகிறோம், நம் வேலைகளை செய்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சில நாள் காலையில் எழும்புவதற்கு பிந்துகிற பொழுது காலை உணவுகளை தவிர்க்க வேண்டுகிறது. அங்கே ஒழுங்கற்ற நிலை ஏற்படுகிறது. இதுதான் மனித வாழ்க்கை. சோர்வுகள் வருகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஒழுங்கற்று போகிறது. பவுல் 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே சொல்லுகிற பொழுது அவர் சொல்லுகிறார், சகோதரரே, நாங்கள் இன்னும் உங்களை கேட்டுக்கொள்கிறதாவது ஒழுங்கற்றவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள், மனம் தளர்ந்தவர்களை உற்சாகப்படுத்துங்கள், பலவீனரை தாங்குங்கள், எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள். 15 வருஷத்தில் ஒருவனும் மற்றொருவனுக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள். உங்களில்
ஒவ்வொருவருக்கும் மற்ற யாவருக்கும் நன்மையானதையே எப்பொழுதே நாடுங்கள். உண்மையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வு வருகிற பொழுது நாம் நன்மை செய்ய தவறுகிறோம், நன்மை செய்ய மனமற்றவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த இடத்துல பவுல் திரும்ப திரும்ப அதான் சொல்லுகிறார், நன்மை செய்வதிலே நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. ஆகவே இங்கே 3 காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் நமக்கு முன்வைக்கிறார். முதலாவதாக அவர் சொல்லுகிறார் 7ஆம் வசனத்தில், நீங்கள் எங்களை பார்த்து நடக்க வேண்டிய விதம் என்னதென்று உங்களுக்கு தெரியுமே, நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது ஒழுங்கற்றவர்களாய் நடாமல். அருமையானவர்களே, அதாவது ஆண்டவர் நமக்கு அநேக முன்னோர்களை நமக்கு சாட்சியாக வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் துயரங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் வந்தாலும் இறைவனோடு உள்ள உறவிலே, இறை பக்தியிலே எந்த சலனமும் எந்த மாற்றம் இல்லாமல் நம்பிக்கையோடு இருந்த வாழ்க்கை. அருமையானவர்களே, பவுலும் சொல்கிறார், நாங்கள் உங்களோடு இருந்த பொழுது எப்படி வாழ்ந்தோம், எப்படி ஆண்டவருக்காக உழைத்தோம் என்பதை நீங்கள் மாதிரியாக கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவே நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு மாதிரியாக தருகிறார். தன்னுடைய சீஷர்கள், தன்னுடைய குடும்பம், தன்னுடைய சொந்த ஊர் இயேசுவை கைவிட்ட பொழுது கூட ஆண்டவர் தம்முடைய குறிக்கோளிலிருந்து, தம்முடைய லட்சியத்திலிருந்து, தாம் எதற்காக இந்த உலகத்திலே அனுப்பப்பட்டோமோ அந்த பணியிலிருந்து அவர் ஒருபொழுதும் பின்மாறி போகவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியம் ஆரம்பிக்கிற பொழுதே அவருடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த முதல் நிகழ்வு சோதனை. அந்த சோதனை அவரை ஒருபொழுதும் சோர்ந்து போக விடவில்லை. அந்த சோதனை ஒருபொழுதும் அவருடைய பணியிலே உற்சாகத்தை இழக்க செய்யவில்லை. மாறாக அவர் கடவுளுடைய வசனத்திலே, வார்த்தையிலே அவர் உறுதியாக இருந்து எல்லாவற்றையும் மேற்கொண்டார். ஆகவே ஆண்டவர் நமக்கு தருகிற முதலாவது அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில், எப்பொழுதெல்லாம் நாம் சோர்ந்து போகிறோமோ, நம்பிக்கை இழந்து போகிறோமோ, அப்பொழுது கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தைகளையும் பற்றி கொள்ள நாம் அழைக்கப்படும். கடவுளுடைய வார்த்தை அது அழகாக நாம் நற்செய்தியில் வாசித்தோம், இந்த உலகமும் பூமியும் எல்லாம் ஒழிந்து போகும், ஆனால் கடவுளுடைய வசனம் அது ஒழிந்து போக, அது நம்மை வாழ்விக்கும், அது நம்மை உயிர்ப்பிக்கும், அது நம்மை எந்த இடத்திலும் நம்மை அது வெட்கப்படுத்தாது. ஆகவே முதலாவது ஆண்டு நமக்கு தருகிற அழைப்பு, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய முன்னோர்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, நம்முடைய குடும்பங்களிலே பெரியவர்கள் நம்ம காண்பித்திருக்கிற வாழ்வின் மாதிரி, அதை உணர்ந்து வசனத்திலே, வார்த்தையிலே உறுதியாக நாம் உற்சாகத்தோடு ஆண்டவருக்கென்று வாழ அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது ஆக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு 10-11 வசனங்களிலே சொல்லுகிற பொழுது, நாம் ஒழுங்கற்றவர்களாக இருக்கிறபடினாலே நான் ஒழுங்காக வேலை செய்கிறதில்லை, உழைக்கிறதில்லை, மனசழிந்து போகிறதுனாலே நம்முடைய வாழ்க்கை எல்லாம் சீர்குலைக்கிறது. ரெண்டாவது சொல்லுகிறார், நாம் இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது எவருக்கும் பாரமாகாதபடி, பவுல் அழகாக சொல்கிறார், அவரவர் சொந்தமாக அவரவர் உழைத்து அவரவர் உழைப்பிலே வாழ நாம் அழைக்கப்படுகிறோம். ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற அழைப்பு, கடவுள் நமக்கு நிறைய தாளந்துகளை தந்திருக்கிறார், வரங்களை தந்திருக்கிறார், வாய்ப்புகளை தந்திருக்கிறார். கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு வாய்ப்புகளையும் தருணங்களையும் நாம் கடவுள் தந்ததாக உணர்ந்து நாம் வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொழுதும் சோர்வு அல்லது அலுப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படாது. ஆகவே கடவுள் நமக்கு தந்திருக்கிற அற்புதமான குடும்பம், கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள், கடவுள் நமக்கு தந்திருக்கிற அழகான இந்த உலகம் பூமி, கடவுள் நமக்கு தந்திருக்கிற அழகான திருச்சபை, விசுவாச குடும்பங்கள், உறவுகள், நமக்கு தந்திருக்கிற வேலை பணி எதுவாக இருக்கட்டும் கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அதை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்று நாம் ஆண்டவருக்காக வாழுகிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அலுப்பு சோர்வு வராது, நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கு. ஆகவே ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவருக்கும் பாரமாக இதாடி, ஒருவரை ஒருவர் வேதனைப்படுத்தாவிட, ஒருவர் தீமை செய்யாதபடி கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாழ்வில்லை கடவுளுக்கு நன்றி சொல்லி நாம் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படுகிறோம்.
மூன்றாவதாக ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்பு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலவேளையிலும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வளவுதான் உற்சாகத்தோடு ஆண்டவர் குலத்தில் வாழ்ந்தாலும் மற்றவர்களை பார்க்கிற பொழுது, மற்றவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற பொழுது, ஏன் நான் இவ்வளவு ஆண்டவரிடத்தில் பற்றுறுதியாக இருந்தும் எனக்கு இந்த நன்மை கிடைக்கல, ஆனால் அவனை பாரு, அவளை பாரு, ஒழுங்காக கோயிலுக்கு வர்றதில்லை, ஆனால் அவளுடைய வாழ்க்கையில் எவ்வளோ நன்மைகள் இருக்கிறது என்று நாம் மற்றவர்களை ஒப்பிட்டு பார்த்து மனம் சோர்ந்து போகிறதாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்மிடத்தில் தருகிற அழைப்பு மற்றவரோடு, பிறரோடு, அல்லது பக்தி வாழ்க்கையிலே பின்மாறி போகிற மக்கள், ஒழுக்கமற்ற மக்கள், மாதிரியற்ற வாழ்க்கை அவர்களோடு நாம் கலவாதபடி, அல்லது அவர்களோடு நாம் நம்மை ஒப்பிட்டு பார்க்காதபடி, அல்லது அவருடைய வாழ்வின் மாதிரிகளை நாம் பின்பற்றாதபடி கடவுள் நம்மை எச்சரிக்கிறார். கீழ்ப்படியாதவர்கள், கடவுளுடைய வசனத்தை அசட்டு செய்கிறவர், அவர்கள் ஒருபொழுதும் நமக்கு மாதிரிகள் அல்ல. பவுல் சொல்லுகிறார், நாம் எந்த துன்பத்திலும், எந்த கஷ்டங்களிலும், எந்த நெருக்கடிகளிலும் நாம் சோர்ந்து போகாமல் இறை உறவில் நிற்பது என்பது மற்றவர்களுக்கு நாம் கொடுக்கிற எச்சரிக்கை என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் நம்மை சந்திக்கப் போகிறார். அத்தி மரம் துளிர் விழுகிற போது வசந்த காலம் வந்தது என்று நாம் அறிகிறோம். நாம் சம்பவிக்கிறவர்களை எல்லாம் பார்க்கிற பொழுது ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அவர் வருகிற பொழுது நாம் அவரோடு சேர்த்து கொள்ளப்படுவதற்கு சோர்ந்து போகிற மக்களாக இல்லை, விழித்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியில் சொல்லுகிற பொழுது சொல்ல, சோர்ந்து போகாமல் இடைவிடாமல் ஜெபம் செய்து ஆண்டவரில் தரித்திருந்து விழித்திருங்கள் என்கிற அழைப்பை கொடுக்கிறார். ஆகவே இன்றைக்கி கடவுள் புதிய நாளில் தருகிற அழைப்பு நாம் விழிப்போடு இருக்க அழைக்க. கடவுள் ஆண்டவர் எப்போ வருகிறார் என்பது நமக்கு தெரியாது. அவர் வருகிற பொழுது நாம் அவரோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு எப்பொழுதும் நாம் விழிப்புடைய மக்களாக இருக்கணும். ஒருபொழுதும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த காரியமும் நம்மை சோம்பல் செய்கிறதாய், நம்மை சோர்ந்து போக செய்கிறதாய் இருக்கக்கூடாது. பிசாசு தான் நம்முடைய வாழ்க்கையில் சோர்வை உண்டாக்குகிறார். ஆனால் கடவுள் அப்படி அல்ல. ஆகவே நமக்கு முன்பாக இருக்கிற மாதிரிகளை, கடவுளுடைய வசனத்தை நாம் பற்றி கொண்டு நம்பிக்கையோடு வாழவும், கடவுள் நமக்கு தந்திருக்கிற வாய்ப்புகள், தருணங்கள், இவைகளையெல்லாம் நன்றி நிறைவோடு வாழ்ந்து நாம் ஒருவருக்கு பாரமாயிடாதபடியும், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தீமைகள், அநீதிகள், ஒழுங்கற்றவைகள், இவைகளை ஒருபொழுதும் நாம் மாதிரியாய் கொள்ளாமல் நாம் எச்சரிக்கையோடு ஆண்டவர் நமக்கு தருகிற படிப்பினை உணர்ந்து வாழ்கிற பொழுது சொல்கிற அமைதியோடு, சமாதானத்தோடு, நன்மை செய்கிற மக்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவருடைய வருகையிலே நாம் சேர்த்து கொள்ளப்படுவோம். அந்த உறுதியோடு, நிச்சயத்தோடு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ தூயாவியானவர் இந்த வசனங்கள் வழியாக நமக்கு துணை செய்வாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் நினைவுகளையும் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து வழி நடத்துவாராக. ஆமேன். 583வது பாடலை பாடுவோம்.
ஜெபிப்போம். சர்வவல்லவரும் மிகுந்த இரக்கம் அன்பு கிருபை நிறைந்த நல்ல கடவுளே, மீண்டும் மகிழ்ச்சி நிறைந்த இந்த அதிகாலை பொழுதுக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பரிசுத்த சமூகத்தில் எங்களை இணைத்து ஆண்டவரே நீ தருகிற நம்பிக்கைகளுக்காக நன்றி. நாங்கள் மனம் சோர்ந்து போகிற இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, ஏமாற்றப்படுகிற வஞ்சிக்கப்படுகிற அனுபவங்கள் இப்படி வாழ்க்கையிலே நம்பிக்கை இழந்து போக செய்கிறது. ஆனாலும் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்கிற அழைப்பை, எச்சரிக்கை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி. என்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சோதனைகளும் துன்பங்களும் கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாங்கள் வாழ்வதில்லை, உம்மை சேவிப்பதில்லை. ஆண்டவரை நாங்கள் சோர்ந்து போகாதபடி உம்முடைய வசனத்தை காண்பிக்கிற மாதிரியிலே நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிற நன்மைகளை நன்றியோடு நினைந்து நாங்கள் ஒருவருக்கும் பாரமாயிராதபடி ஆண்டவரை முழுமையாய் சார்ந்து நம்பி ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு வழிநடத்தப்படுவதற்கு அருள் தாரும். ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்கிற உணர்வோடு தேவரீர் உம்முடைய வார்த்தைகளுக்கு விரோதமானவைகளை கைக்கொள்ளாதபடி எப்பொழுதும் நாங்கள் ஆண்டவரே நன்மையும் தீமையும் ஒரு பொழுதும் கலந்து போகாதபடி நாங்கள் ஆண்டவருக்குள் நன்மையானவர்கள் என்கிற உணர்வோடு நாங்கள் வாழ்வதற்கு கிருபை தாரும். கிறிஸ்து எங்களுக்கு காண்பித்திருக்கிற மாதிரி அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ கிருபை தாரும். இதனாலும் ஆண்டவரே, எதிர்பார்ப்புகளோடு உடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை கருத்துக்க நோக்கி பாரும். அவர் தம் குடும்பங்கள் உறவுகளை ஆசீர்வதியும். தூர இடங்கள் வெளியூர்களிலே கடற்கரை தூர தேசங்களில் இருக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிற்க நோக்கி பாரும். பலகீனங்களோடு வியாதிகளோடு வீடுகளில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற யாவரையும் கத்தற்க நோக்கி பாரும். வயோதிக பெற்றோர்களை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகள், குறிப்பாக கல்லூரியில் படிக்கிற எங்கள் பிள்ளைகள் தேர்வு காலங்களில் நம்முடைய கிருபை இருக்கட்டும். நம்பிக்கையோடு தேர்வுகளை சந்திக்க ஆண்டு கிருபை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை தாரும். எங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பங்களை அமைத்து தாரும். எங்கள் பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கையிலே புத்திரஸ்லாக்கியங்களை தந்து ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் தந்திருக்கிற சிறு பிள்ளைகள் கை குழந்தைகளையும் ஆண்டவர் நீர் பாதுகாத்துக்கொள்ளும். எல்லா தீமைக்கும் நோய்களுக்கும் ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். படிக்கிற பிள்ளைகளுடைய கல்வி வாழ்வுகளை ஆசீர்வதியும். 10, 11, 12 படிக்கிற எங்கள் பிள்ளைகள் அரசு பொதுத் தேர்வுக்காக தங்களை முழுமையாக ஆயத்தப்படுத்தி நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ள அருள் தாரும். எங்கள் குடும்பங்களிலே பிள்ளைகள் கடவுளுக்கு பயப்படுகிற, பெற்றோர்கள் பெரியோர்களை மதிக்கிற நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாய் வளர்ந்து வர நீர் கிருபை தாரும். எங்கள் திருச்சபை திருப்படை ஊழியர்கள் எல்லாம் கத்த நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவர் உலகமே நடைபெற எல்லா சுவிசேஷ பணிகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். இன்று தங்கள் பிறந்தரங்கள் மற்றும் திருமண தினங்களை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வாதம் தருகிற புதிய வருடம் அவருடைய வாழ்க்கையிலே குடும்பங்களிலே ஆசீர்வாதமாக இருக்க நீர் அருள் தாரும். இன்றும் தங்கள் பெற்றோர்களை நினைக்கிற குடும்பங்கள், ஆண்டவரே உறவுகள், சொந்தங்கள், தங்கள் முன்னோர்களை நினைத்து பார்க்கிற குடும்பங்களை கத்தர் ஆறுதலையும் சமாதானத்தை தந்து நீர் வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபையிலும் ஆண்டவரே திருமதி சுசிஜோ அவர்கள் நேற்றைய தினத்திலும் இரவில் மாலையிலே இதை உலகத்தின் ஓட்டத்தை நிறைவு செய்து நித்தியத்துக்குள் பிரவேசித்திருக்கிறார்கள். ஆண்டவரே, அருமையான தாயை இழந்து துக்கத்தோடு வாடுகிற அருமையான பிள்ளைகள், அருமையான குடும்பத்து உறவுகள், திருச்சபை ஆண்டவர் உலகம் தர முடியாத ஆறுதலை சமாதானத்தையும் தாரும். ஆண்டவரே, தூர இடங்களிலிருந்து பயணங்கள் மேற்கொண்டு நல்லடக்க தொழில்களை வர ஆயத்தப்படுகிற நம்முடைய பிள்ளைகளுடைய பயணங்களை வாய்க்க செய்யும். இன்றும் ஆண்டவரே, மாலையில் நடைபெறுகிற நல்லடக்க ஆராதனையையும் ஆண்டவர் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆண்டவரே வாழ்க்கை, அவருடைய அர்ப்பணிப்பு இன்றும் திருச்சபையிலே ஆண்டவரே ஒரு உன்னதமான சாட்சியாக இருக்கிறது என்பதை நினைந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆனாலும் வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிற குடும்பத்திற்கு கர்த்தர் ஆறுதலையும் சமாதானத்தாரும் ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் நீர் தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். கடந்த ஆண்டவரே சனிக்கிழமை இரவிலும் இந்த உலக வாழ்வை விட்டு நித்தியத்துக்குள் பிரவேசித்த அன்பு தாய் ரத்னம் யோவான் அவர்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். திருவாளர் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய தாய் ஆண்டவரே, அவர்களையும் இழந்து வாடுகிற குடும்பத்திற்கும் ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் தந்து ஆசீர்வதியும். எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரே, நாங்கள்
இழப்புகளிலே வேதனைகளில் இருக்கிற பொழுது கடவுள் எங்களை தேற்றி ஆறுதல் படுத்துகிறவராக இருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் உடைய கிருபையினாலே எங்களை நிறைத்து ஆசீர்வதி. எங்களுக்கும் ஆண்டவரே, நாங்கள் மரண இருளின் அனுபவங்களிலே கடந்து செல்லாதபடி ஒவ்வொரு நாள் உடைய கிருபையின் நிழலில் எங்களை மறைத்து பாதுகாத்து கொள்ளும். இதனால் இனிய பொழுதாக எங்களுக்கு அமைய அருள் தாரும். இதனால் முழுவதும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்கள் பிரயாணங்களில் நீர் கூடையிரும். எங்கள் உழைப்பு, தொழில், வேலை வாய்ப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தாரும். மீண்டும் நன்றி நிறைவோடு உம்முடைய திருச்சமூகத்தில் கடந்து வர ஆண்டவர் நீர் கிருபை தாரும். எங்கள் மத்தியிலும் ஆண்டவரே, மிக நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க நீ தந்த பாக்கியத்தை எண்ணி உமக்கு நன்றி சொல்கிறோம். அருமையான தந்தை குடும்பத்தை உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வெளிநாட்டில் தன்னுடைய மகனை சந்திக்க கடந்து சென்ற உம்முடைய அடியார் மீண்டும் சுகபத்திரமாக கடந்து வரவும், ஆண்டவரே தொழுகையில் கலந்து கொள்ளவும் நீ தருகிற பாக்கியங்களுக்காக நன்றி. தொடர்ந்து கர்த்தர் ஒவ்வொருடைய வாழ்வையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் திருப்பாத படைந்து மிகவும் தாழ்மையாக கேட்கிறோம் எங்கள் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பிரசித்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தப்படத்திலே செய்யப்படுவது போல உண்மையிலே செய்யப்படுவதாக. அன்று எங்கள் ஆரத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் கண்ணாளில் நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படாமத்தையும் நிறுத்திக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்னைக்கும் உடையவர்களே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அவருடைய அன்பும் துயாவியின் அந்யோன்யக்க வழியிடத்திலும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்னும் சதா காலம் தங்கி தடுத்திருப்பதாக, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவசிய சகல உபங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தாவின் சமாதானங்களோடு இருப்பதாக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.